ஏரியா கத்திரிக்காய் என்னையா விலை பூரா அழுகலா இருக்கும் போல் இருக்கே. கிலோ 8 ரூபாய்ங்க. 8 ரூபாய் என்னையா மனுஷன் வாங்குற விலையா பார்த்து சொல்லியா? உங்களுக்கு எவ்வளவு வேணுங்க? அது நீ சொல்ற விலையை பொறுத்து இருக்கு. போட ஒரு 5 கிலோ போட. 5 கிலோவா? 6 ரூபான்னு போட்டுக்க. பூரா சொத்தையா இருக்குது 5 6 இருக்கு எனக்கு. கத்திரிக்காய் போதும். உருளைக்கிழங்கு என்ன விலை? 7 ரூபாய்ங்க. ஒரு 1/2 கிலோ போடு. இது என்னையா பூரா கன்னி போய் கிடக்குது? கன்னி போலீங்க, அது மச்சம் இருக்குங்க. மச்சம் அது அதிர்ஷ்டமான கிழங்குறியா? ஆமா. இப்போ 4 கிலோ போடு. 4 கிலோ வேணாம், பூரா கன்னி கிடக்குது எனக்கு வேணாம். எனக்கு ஒரு அவரைக்காய் போடு. அவரைக்காயா? இத பார், அவரைக்காய் போடுறேன், ஆனா தூக்கி வெளியேற கூடாது. என்னையா அர்த்தமா வேலைக்குற? அடிபட்ட காயா அழுகின காயா வண்டிக்குள்ள வைக்க கூடாதியா? வச்சா இதுல இருக்கிற வியாதி இதுக்கு வரும், இது கெட்டு போயிடும். ஆமா, இதுல இருக்கிற வியாதி இதுக்கு வந்து இது கெட்டு போயிருமா? அப்புறம் இதுல இருந்து மிளகாய் கெட்டு போயிடும். மிளகாயில இருந்து வெங்காயம், என்ன வெங்காயம் தூரம் வச்சிட்டு அங்க இருக்கு. இத பாரியா, இனிமேல் நான் எடுத்து வீசினா செருப்பால் அடியா. போடியா. எத்தனை கிலோ? 1/2 கிலோ போடு. 1/2 கிலோவா? இது என்னையா பூரா முத்தக்காயா இருக்குதே? முத்தக்காய வச்சு வித்து இருக்கிறேன், எடுத்து போட கூடாது. என்னையா அது? காலங்காத்தால வியாபாரமே வேண்டாம், சுத்த சாவுக்குறாங்க. சாவுக்குறாங்கன்னு அடிச்சு பல்லெல்லாம் பேத்து போடுவேன். அழகு காய வித்துட்டு கன்சூமர் கோர்ட்ல கேஸ் போட்டுவேன். என்னையா கேஸ் போயா? காலங்காத்தா நல்ல காய் தான் கொண்டாந்து இருக்கிறேன். கத்திரிக்காய், வெண்டைக்காய், முருங்கைக்காய், அவரைக்காய். ஒரு வாரத்துக்கு காய்கறி செலவு மிச்சம். ஜூஸ் போறதுக்கு எலுமிச்சை வாங்கணும்னு பார்த்தேன். இதுல ஊறுகாயே போலாம் போட்டுருக்கே. மொழிய புடுங்க, திருஷ்டி போக. தேங்காய் முடி கால் முட்டியில படலையே. ஐயோ, கடவுளுக்கு குடைச்ச தேங்காய் காலில் வரத கொடுத்து வச்சுக்கோங்க. உள்ள போங்க. இது ஒரு வீடு, இதுக்கு திருஷ்டி காய் வேற சுத்திருக்கான் பாரு. அம்மா, காய்கறி விலையெல்லாம் கண்ணா பின்னா நேரிட்டு இருக்கு. நீ பாட்டுக்கு நிறைய இருக்கேன்னு தாராளமா வெட்டி தீர்த்துட்டு இருக்காத. இந்த காய்கறி வண்டிக்கார இனிமேல் இந்த பக்கம் வருவானுங்கிற நம்பிக்கை எனக்கு இல்ல. ஏங்க சொத்தை பார்த்து வாங்குனீங்களா? ஆமா, அடுத்த காய்கறி வண்டிக்கான வர வரைக்கும் இதை வச்சுதான் சமாளிக்கணும். இந்த கற்பூரம் பூஜை கேட்டீங்கள, அம்மா மார்க்கெட்ல கற்பூரம் ஏகப்பட்ட டிமாண்ட். நீ பாட்டு காட்டு இருக்காத, காட்டு கப்பு நினைச்சிரு. என்னங்க இது உடைஞ்ச தேங்காய் வாங்கிட்டு வந்திருக்கீங்க? உடைஞ்ச தேங்காயா? உடைச்சு பார்த்து வாங்கணுமா? உள்ள அழுகிருந்தா அதுக்கு நீ இவ்வளவு பீஸ் பீஸாவா? அதுக்கு நான் என்ன பண்றது? உடைக்கிற நம்ம இஷ்டத்துக்கு உடைப்பானா? நீ என்ன வக்கீல் மேல கேள்வி மேல கேள்வி கேட்கல. அப்பா பேங்க் போனோம், பஸ் காசு கொடுங்க. ஐயோ, பஸ் வேகமா போதோ இல்லையோ, டிக்கெட் விலை வேகமா ஏறிட்டு இருக்கு. மகனே, நீ ஏன் நெருக்கி அடிச்சு கூட்டத்துல போகணும்? 2 வீலர்ல போ. 2 வீலரா? எப்பப்பா வாங்குனீங்க? எங்க இருக்கு? அதோ லுக் இட். ஏன்பா சைக்கிள் 2 வீலரா? ஆமா, அதுக்கு 4 வீலர் இருக்கா? 2 வீல் தானே. இவ்வளவு தாராள மனசு இருக்கிற நீங்க எப்பப்பா இதை வாங்குனீங்க? நான் எங்கப்பா வாங்கினேன்? இதோ நிக்கிறாள் எங்க அம்மா, இவளோட புவர் ஃபாதர் என்னுடைய கல்யாணத்துக்கு வரதட்சணையா இதை கொடுத்தா. வெயில கிடந்தா வேஸ்ட் ஆயிருமேன்னு நான் தான் பாட்பாரா பிரிச்சு பாலித்தீன் பேப்பர்ல சுத்தி பீரோல வச்சிருந்தேன். காலையில தான் உட்காந்து அசம்பிள் பண்ணேன். சரி வா, நான் டிராப் பண்ணிட்டு வரேன். நீங்க எதுக்கு? நானே போயிட்டு வந்தேன். ஐயோ, இது இங்கிலீஷ் ராலி சைக்கிள்ப்பா. எவனா வாங்கிட்டானா நான் தான் உன்னை டிராப் பண்ணுவேன், நான் தான் உன்னை பிக்கப் பண்ணுவேன். சரி வா, டைம் வேஸ்ட் பண்ணாத. டயத்துக்கு என்ன காசா செலவு பண்றீங்க? வாங்க. பிரேக் பிடிங்க. எங்க பிடிக்கிறது? பிரேக் இருந்தா தானே பிடிக்கிறது. அது பிரேக் பிடிச்சோம்னா டயர் டைம்னு நான் தான் பிரேக் அடி பிடிக்க பத்திரம் வச்சிட்டேன். சரி, நீங்க வீட்டுக்கு போங்க, நான் வேலைக்கு போறேன். இதே வீட்டுக்கு போறதா? பேருக்கு வண்டி ஓட்டிட்டு வந்திருக்கேன். ஓசில கொஞ்ச நேரம் காத்து வாங்கிட்டு போறேன். காபி கொடுப்பாங்களே? சாப்பாடு கூட போடுவாங்களே. இதுல பேங்கா கல்யாண வீடா? ஏன்டா சலிச்சுக்கிறேன்? இனிமேல் அப்பான்னு சொல்றது கூட வெக்கப்பட போட்டிருக்கேன். இனிமேலா? ஏன் மகனே, உங்க ஆபீஸ்ல டேபிள் கடையில் கை விடலாமா? டேபிள் கடையில கை வைக்க மாட்டாங்க, கால் தான் வைப்பாங்க. அது தெரியுமாப்பா? கை விட்டு லஞ்சம் வாங்கலாமா? வாங்கலாமே. வாங்கு. வாங்கினா ஜெயில போடுவாங்க. அவ்வளவுதானே, ஜெயில போட போட்டு போறாங்க. வாங்கு. வேலையை விட்டு நீக்கிடுவாங்க. வேலையே போயிருமா? ஐயோ வேணாப்பா, வாங்கவே வாங்காத. போய் வேலை பாரு, நான் கொஞ்ச நேரம் காத்து வாங்கிட்டு போறேன். சரி. பெரிய ஃபேன் எங்க இருக்கு? I'm sorry. அம்மா பாலுமா? எத்தனை லிட்டர்? 5 லிட்டருமா. அம்மா எங்க பார்த்து பேசிருக்கிற நீ? கோச்சிக்காதம்மா, எனக்கு மாறுகண்ணுமா. ஏன் சொம்பால அடிக்கிற? வேட்டி கட்டிக்கிறேன், கொஞ்சம் சொம்ப பிடிமா. உன் சொம்ப பிடிக்க நான் என்ன உன் பொண்டாட்டியா? கீழே வச்சிட்டு கட்டியா? கீழே வச்சா மண்ணாயிருமா. தம்பி உரசாம நில்லுப்பா. முதல்ல நீ உரசாம நில்லு. உன் அப்பா மாதிரிமா நான். உங்களுக்கு வயசு ஒரு வசதியா போச்சே. யோ, இதே டயலாக் தான் நேத்து என்கிட்ட சொன்னேன். டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணிட்டே வாங்க. ஹலோ, 1/2 லிட்டர் கொடுங்க. என்கிட்ட கேட்டா முன்னாடி போங்க. சாரி, போறேன். 1/2 லிட்டர் கொடுங்க. 4 ரூபாய் எடு. ஐயோ, காசு பாத்திரத்துக்குள்ள இருக்கே. பாத்திரத்துக்குள்ளக்குதா? நல்ல ஆளியா நீ, கை விட்டு எடு. கை விட்டு எடுத்தா பால் கேட்டிருங்க. அது என்ன பண்ணாங்கற? அதான் எனக்கும் புரியல. மிஸ்டர், பால் ஊத்துங்க.
பால் கீழே ஊத்திட்டாங்க, அப்பா திட்டு வருங்க. பாத்திரத்துல ஊத்துங்கன்னு சொல்றேன். ஓ, இப்ப காசு எடுங்க. அடா இந்தாங்க. இந்தாங்க உங்க பால். ஷோ, வாட் a wonderful idea. சும்மா சொல்லக்கூடாது, நீங்க எங்கேயோ போயிட்டீங்க. ஃபேண்டாஸ்டிக். யோ சீக்கிரம் எடுத்து காலி பண்ணியா. எனக்கு 1/2 லிட்டர் ஊத்துங்க. உங்களுக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். நீங்க இந்த ஏரியா தானே? இவ்வளவு பெரிய அறிவாளி இந்த ஏரியால இருந்திருக்கீங்க. இது வரைக்கும் நான் உங்களை பார்க்கவே இல்லையே. இனிமே நம்ம அடிக்கடி மீட் பண்ணோம். உங்க பேர் என்ன? பேர் எதுக்கு? என்னங்க இது, நம்ம ஃப்ரெண்ட்ஸ் ஆயிட்டோம், பேர் தெரிஞ்சுக்கோணுமா? சீதா. நினைச்சேன் உங்கள மாதிரியே உங்க பேரும் அழகா இருக்கும்னு நினைச்சேன். அப்படியே இருக்கு. சீதா, என் பேர் பாலு. நான் பேங்க்ல வேலை பார்க்கறேன். சாயந்தரம் பால் வாங்க வருவீங்களா? நான் வர மாட்டேன், எங்க அம்மா வருவாங்க. ஓ, இன்னைக்கு முதல் தேதி இல்ல? ம் அப்போ சம்பள நாள். அதான் சந்தோஷமா இருக்கேன். நீங்க ஆபீஸ்ல இருந்து வரும்போது சுமதிக்கு ஒரு செட் யூனிஃபார்ம் வாங்கிட்டு வாங்க. ஒரே ட்ரெஸ் போட்டு போட்டு இத்து போச்சு. ஏன் வேற இல்லையா? நீங்க வாங்கி கொடுத்தாதானே இருக்கும். வரும்போது வாங்கிட்டு வரேன். சரிங்க. மார்னிங் அங்கிள். மார்னிங் அத்தை. ஆமா, என்ன வாங்கிட்டு வர போறீங்க? ட்ரெஸ் வாங்கிட்டு வர போறேன். மாப்பிள்ளைக்கு ஏதாவது மரியாதை செய்யணும்னு இப்போது உங்களுக்கு தோணிச்சு, அத்தை சொல்லுங்க. மாமா, நீங்க பாட்டு கண்டதுக்கு வாங்கிட்டு வர போறீங்க. அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம். 2 பேண்ட் 3 ஜிப்பா, அது போதும். பரவாயில்ல, நம்ம அத்தை தானே. மாமா, 2 அண்டர்வேர் வேணும், லார்ஜ் சைஸ். அதை வாங்கிட்டு வந்தீங்கன்னா I'll be very happy. சாயங்காலத்துல வாங்கிட்டு வந்துருங்க. உடம்பு வேற ரொம்ப ஹீட் ஆயிடுச்சு பாருங்க. எண்ணெய் தேய்ச்சி குளிச்சுட்டு நான் ரெஸ்ட் எடுக்கிறேன். பத்திரமா போயிட்டு வாங்க மாமா. என்னங்க செய்ய போறீங்க? மாப்பிள்ளை தானே முதல்ல கவனிக்கணும். அப்ப சுமதிக்கு அடுத்த 1ஆம் தேதி வராமலா போயிட போகுது. சர்வநாசம் சர்வநாசம் சலியனே துணை. சிசியர்களே, வெளியூர்ல இருந்து புதுசா 2-3 பேர் வந்திருக்காங்க. அவங்களுக்கு நம்ம பாதத்தை பத்தி தெரியாது. எடுத்து சொல்லுங்க. நம்ம தாதா ஒரு பாலத்து மேல காலை வச்சாரு, அந்த பாலமே இடிஞ்சு போச்சு. ஒரு தோட்டத்துக்கு போனாரு. இவர் கால்பட்ட இடத்துல இதுவரைக்கும் ஒரு புல்லு பூண்டு கூட முளைக்கல. திருச்சிக்கு போய் அகண்ட காவிரியில காலை வச்சாரு, அன்னைக்கு ஆரம்பிச்சதுதான் பிரச்சனை. அவ்வளவு ஏன், இவருடைய காலுக்கு அபிஷேகம் பண்ண பாலை குடிச்ச பாம்பே செத்து போச்சுன்னா இவருடைய காலோட மையமே நினைச்சு பாருங்க. இப்படி இவருடைய பாதம் பட்ட இடமெல்லாம் அழிஞ்சு போறதாலதான் பக்தர்கள் இவரை அன்போடவும் பண்போடவும் பாசத்தோடவும் லெக்கு தாதான்னு அழைக்கிறாங்க. லெக்கு தாதா, லெக்கு தாதா, லெக்கு தாதா. சரி, இப்போ யாராரு குடும்பம் அழிஞ்சு போகணும், யாராரு குடும்பம் நாசமா போகணும், யாராரு குடும்பம் நசிஞ்சு மண்ணோட மண்ணா போகணும்னு லெக்கு தாதா கிட்ட சொல்லுங்க. லெக்கு தாதா, எனக்கு அண்ணனுங்க 3 பேரு. அவங்க 3 பேர் நல்ல வசதியா இருக்கிறாங்க. நான் சோத்துக்கே கஷ்டப்படுறேன். இப்ப அதுக்கு என்ன பண்ணணும்? அவங்க வீட்டுல உங்க பாதத்தை வச்சு அவங்க நடுத்தருவுக்கு கொண்டு வரணும். ஆஹா, அண்ணன் மேல என்ன பாசம். சர்வநாசம் சர்வநாசம் சர்வநாசம். தாதா, நான் ஒரு சினிமா படம் எடுக்கிற ப்ரொடியூசர். என் ஆபீஸ்ல வேலை செய்யற பையன் என்னையே ஏமாத்திட்டு அவன் படம் எடுக்கிறான். வர அமாவாசை அன்னைக்கு பூஜை. அவன் படத்தை நிறுத்தணும், அவன் நாசமா போகணும். கவலையே படாது, படம் எடுத்தாலே நாசமா போயிருவான். போ. லெக்கு தாதா, என்னடா? மாமூல் வசூலிக்க போனோம். எல்லா கடைக்காரனும் கரெக்டா கொடுத்துட்டான். ஊர்ல இருந்து ஒருத்தன் புதுசா வந்திருக்கான். அவன் மட்டும் மாமூல் தரவே மாட்டேங்கிறான். என் காலோட மகிமையை சொன்னியா? சொன்னனே, மதிக்கல. லெக்கு தாதாவே நேர்ல வர சொல்றான். அப்படியா சொன்னா? வர்றேன், அவன் கடையில காலை வைக்கிறேன்.